உன் பெருமகிழ்ச்சிக்கான காலத்தை நெருங்கிவிட்டாய். இப்பொழுதும் இந்த சாயப்பனை நீ தவற விட்டு விடாதே. நாளை உனக்காக ஒருவர் உன்னை தேடி வரப்போகிறார். யார் அவர் என்றுதானே மனக்குழப்பம் இருந்து கொண்டிருக்கின்றாய். உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேர காலம் வந்து விட்டது. உன்னை வீழ்த்துகின்ற அளவுக்கு விதி எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதியை வீழ்த்துகின்ற அளவுக்கு உன் சாய் தேவன் உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக கண்ணாடிக்குள் மாட்டிக்கொண்டு துடிக்கும் மீனை போல சில அன்பை அங்கு நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். மாட்டிக்கொண்டு விலகவும் முடியாமல் அங்கு துடிதுடித்து கொண்டு இருப்பதை இந்த அப்பன் புரிந்து கொள்ளாமலா இருப்பேன்? இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உன் பலத்தையும் பலவீனத்தையும் நீ சற்றென்று மற்றவர்களிடம் உணர்ந்து கொள்வதனால் அத்தான், மற்றவர்களிடம் அங்கு உனக்கான வெற்றியை பகிர்ந்து கொள்வதனால் அத்தான் இப்படி நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. நான் தான் உன்னிடத்தில் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் அல்லவா, தண்ணீரை போல் இருந்து கொண்டு இரு என்று. தண்ணீர் அங்கு அமைய போகும் இடத்தில் அதற்கென்று தனி அடையாளத்தை உருவாக்கி தானாகவே ஓடிக்கொண்டு இருக்கும். எந்த ஒரு மூலையிலும் சிக்காமல், எந்த ஒரு தடைகளை பார்த்தும் அங்கு தட்டி கடிக்காமல் தனக்கென்று ஒரு புதிய பாதையை உருவாக்கி வெற்றியின் தருணத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கும். அப்படித்தான் உன்னை ஓடிக்கொண்டே இரு என்று சொல்கிறேன். ஆனால் நீயோ சற்றும் யோசிக்காமல் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பவர் இவர்தான், உன் வாழ்க்கையாக வருபவர் இவர்தான் என்று நினைத்து கொண்டு நீயாகவே ஒரு கணக்கை போட்டு உன் வெற்றியின் தருணத்தை அங்கு அவரிடம் ஒப்படைத்து விடுகிறாய். உன் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைத்து விடுகிறாய். உன் முடிவை அவரிடம் ஒப்படைத்து விடுகிறாய். இதனால தான் சில விஷயங்கள் எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது, என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் அங்கு ஏதோதோ மனம் தவிழ்ந்து கொண்டு இருக்கின்றது. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் வெற்றிக்காக நீ காத்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே என்று தான் சொல்கிறேன். உன் சந்தோஷத்திற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்ய காத்திருக்கும் போது உனக்காக ஒருவரை நான் அனுப்பி வைக்க மாட்டேனா? எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய்து கொண்டே இரு. எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிட்டு இதுதான் வாழ்க்கை என்று நீ நகர்ந்து கொண்டே இரு. என் தங்கமே, துணிவோடு துணிச்சலும் இருந்தால் உன்னை வெல்ல யாரும் இல்லை. உனக்காக வருபவரை இங்கு யார் தடுத்து நிறுத்தினாலும் சரி, உன் வாழ்க்கையின் மாற்றத்தை அவரின் மூலம் கொண்டு வருவதற்கு இந்த அப்பனே நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தாதே. உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கின்றேனோ அதை கொடுப்பதற்குத்தான் இந்த சாய் தேவன் நான் வந்து இருக்கின்றேன். முயற்சி மட்டும் செய்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை என்று நீ எண்ணி எண்ணி கலங்கிக் கொண்டு இருக்காதே. முயற்சியை தாண்டி என் பிள்ளைகள் வெற்றி பெறும் தருணத்திலும் தருவாயிலும் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் உனக்கான நல்லதை செய்யாமல் இருப்பேனா? எது உனக்கானதாக இருக்குமோ, எதை நீ என்னிடம் வேண்டும் என்று அடம்பிடித்தாயோ அதை அந்த உறவின் மூலம் தருவதற்கே இந்த சாய் தேவன் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் தெளிவான ஒன்றை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டுமே எதிர்கொள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, என் அப்பன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்து விட போகிறது? என் அப்பன் இருக்கும்போது எனக்கு வெற்றியை தராமல் இருந்து விடுவாரா என்பதில் மட்டும் உறுதிப்பட நீ தெளிய வைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, உனக்கு நடக்க இருக்கும் வெற்றியை என்னை தவிர இங்கு வேறு யாராலும் தர முடியாது என்ற நம்பிக்கையில் என்னை நம்பிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தருவதற்கு வந்திருக்கின்றேன். அந்த வெளிச்சமானது சர்வ சாதாரணமாக அமைந்து விடுமோ என்று நினைத்து விடாதே. அந்த வெளிச்சமானது உனக்கு பிடித்ததையும் நீ கேட்டதையும் உன் கனவை நினைவாக்குவதற்கும் தான் வந்திருக்கின்றது. நம்பிக்கையின் தருணத்தில் நீ என்னை நோக்கி வந்திருக்கும் என் தங்கமே, உனக்கு வெற்றியை தருவதற்கு உன்னப்பனே நான் வந்து கொண்டு இருக்கும் போது வருகின்ற செயல் உனக்கானதாகத்தான் இருக்கும். இது வேண்டும் அது வேண்டும் என்பதை தாண்டி எது இருந்தாலும் சரி, எனக்கு என் அப்பன்
அப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்பதில் தெளிவுபடுத்திக்கொள். உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் அந்த உறவானவர் வந்து கொண்டு இருக்கின்றார். உன்னால் முடியும் என்று சொல்வதற்கு யாராவது ஒருவர் இருந்தால்தானே என் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும் என்று சொன்னாய் அல்லவா? இப்பொழுது அவர் உன் கண்ணீரை துடைப்பதற்காக அல்ல, உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு உறுதுணையாக இருந்து நீ எடுத்த காரியத்தில் ஜெயிக்க வைப்பதற்காக ஊக்கப்படுத்தும் வரிகளாக வந்து கொண்டு இருக்கின்றார். உன் வாழ்க்கையாக வந்து கொண்டு இருக்கின்றார். முகம் தெரியாத சில பேர் தருகின்ற ஆறுதலும் முகம் தெரியாத சில பேர் தருகின்ற வார்த்தைகளும் தான் நம்மை அங்கு ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படித்தான் சில உறவுகள் இப்பொழுது உன்னை தேடி வந்து உன் வெற்றிக்கு காரணமாக இருக்க போகிறார்கள். அப்படிப்பட்ட உறவை நான் உனக்காக உன்னிடத்தில் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம். மனதினிலே தெளிவாக உனக்கான வெற்றியை தெளிய வைத்துக்கொள். நம்பிக்கையை தருவதற்கு இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? எல்லா விஷயத்திலும் எப்படியாவது எனக்கு நல்லது நடந்தால் மட்டும் போதும் என்று சொல்கின்றாய். சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன், நல்லது என்பது எல்லா விஷயத்திலும் எதிர்பார்ப்பது நல்லதுதான். ஆனால் சில எதிர்பாராத திருப்பத்தையும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டியதிருக்கின்றது. அந்த திருப்பத்தை சரியான முறையில் நீ பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கையை உன்வசமாக்குவதற்கு நீ முயற்சி செய்து கொண்டே இருந்தால் உன் வெற்றியும் உன்னை தேடி தானாகவே வந்து கொண்டு இருக்கும். என் பிள்ளையே, உன் மனதில் இருப்பதை நான் இங்கு நடத்தி தருவதற்கு உன் சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைக்கின்ற காரியத்தை நினைத்த மாதிரி நடத்தி தருவதற்கு இப்பொழுதே வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும் என்று மனம் போன போக்கில் சென்று விடாதே. இதோ உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு உன்னப்பன் உன் சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான நல்லதையும் உனக்கான நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த அப்பனே உன்னுள் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் பயந்தும் பதற்றப்பட்டும் கொண்டும் இருக்காதே. என் பிள்ளையே, இதுதான் வேண்டும் என்று அடம்பிடித்து கொண்ட பிறகும் அதற்கு மாற்று கருத்தும் ஏதும் உண்டோ? ஏனென்றால் அடம்பிடித்தது உனக்கானதாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றது. அதன் பிறகும் எனக்கு யார் தருவார், எப்படி தருவார் என்றெல்லாம் நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்காதே. உன் வாழ்க்கையின் தருணத்தையும் உன் வாழ்க்கையின் எண்ணத்தையும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்து கொண்டே இரு. இது எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்து நீ உன் கடமைகளை செய்து கொண்டு இருந்தாலே விட்டு போனதும் விலகி போனதும் உன்னை தேடி தானாக வரும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. என் பிள்ளையே, விலகிவிட்டு சென்றவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக சென்று இருக்கின்றார்கள். அதற்காக எல்லாம் நீ காரணத்தை தேடிக்கொண்டு இருக்காதே. அதற்காக எல்லாம் உன் வாழ்க்கை இழந்து விட்டது போல் இருந்து கொண்டு இருக்காதே. உன் முடிவை தைரியமாக நீ எடுக்க கற்றுக்கொள். அவர்கள் இல்லை என்றால் என்ன? உனக்கான வெற்றியின் பயணத்தை தொடர வைப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் முன்னில் வந்து கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உனக்கு நான் எப்பொழுதுமே நிழலாக இருந்து உன் வாழ்க்கையை உறுதுணையாக அமைவதற்கு எப்பேற்பட்ட மிக பெரும் மாற்றத்தை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். வருகின்ற செயலும் வருகின்ற எண்ணத்தையும் நீ என்னிடம் முழுவதுமே வைத்துக்கொள். என் அப்பன் இருக்கும்போது எனக்கான வெற்றியை என் அப்பன் செய்ய எனக்கு காத்திருக்கும் போது நிச்சயமாக நல்லதை மட்டுமே எனக்கு நடத்தி தருவான் என்பதில் உறுதிப்பட தீர்க்கமாகவே நம்பிக்கை கொள். என் பிள்ளையே, யார் என்ன சொன்னாலும் சரி, அதை நீ நல்லதை மட்டுமே காதில் வாங்கிக்கொள். அறிவுரை சொல்கிறேன், ஆலோசனை சொல்கிறேன் என்ற பெயரில் சில பேரோ உன்னிடம் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். ஆனால் அதில் எதிர்மறையான கருத்துக்கள் மட்டும்தான் அதிகப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்று நீ அதை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டு
கொண்டுதான் இருக்கின்றாய். அந்த கண்ணீரும் காயமும் நிரந்தரமாகி விடுமோ என்று நினைக்கின்றாய். சர்வ நிச்சயமாக சொல்கிறேன், அந்த கண்ணீருக்கும் கவலைக்கும் தீர்வு சொல்லத்தான் அந்த புதிய உறவானவர் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையின் வெற்றியின் பயணத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். நடக்க இருக்கும் தருணத்தை நல்லதாக நான் நடத்தி தருவேன். நல்லது மட்டுமே நினைப்போம், நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம்.